வணக்கம். நம்ம இன்றைக்கி ஆட்டுக்கால் சூப்பு பண்ணலாம். வீட்டில் எல்லோரும் சளி பிடிச்சிருந்து சரி சூப் செய்யலாம். அந்த மழையும் பேஞ்சிட்ருக்கு இல்லையா, அதனால் கால் அவங்க நல்லா தீச்சி கொடுத்துருவாங்க. அந்த தீஞ்சதெல்லாம் நல்லா ஒரு ஷார்ப் கம்மியாக இருக்க கத்தியாக பார்த்து நல்லா அதை க்ளீன் பண்ணி எடுங்க. க்ளீன் பண்ணி நல்லா அலசி எடுத்துருங்க. அலசி எடுத்துகிட்டு ஒரு குக்கரில் சேர்த்து ஒரு 1 டம்ளர் தண்ணி விடுங்க. உப்பு ஒரு 1/4 ஸ்பூன் விடுங்க. ஒரு சிட்டிகை மஞ்சள்தூள் சேர்த்து விசில் விட்டு ஒரு முத்தின காலாக இருந்தால் ஒரு 8 விசில் விடுங்க. பிஞ்சாக இருந்தால் ஒரு 5-6 விசில்லே போதும். விசில் விட்டு எடுத்துருங்க. மை ஹோம் ஃப்ளேவர்ஸ் சேனல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ இதுக்கு சாந்து எடுத்துக்கலாம். பெரிய வெங்காயம் 2 எடுத்து கட் பண்ணி போட்டுங்க. இஞ்சி ஒரு பீஸ் கொஞ்சமாக போட்டுங்க. பூண்டு ஒரு 20, 1 ஸ்பூனு சீரகம், 1/2 ஸ்பூன் மிளகு, 1/2 ஸ்பூனு சோம்பு, 1/4 ஸ்பூனு கசகசா, 1 ஸ்பூன் தனியா இதெல்லாம் சேர்த்து தண்ணி தக்காளி சின்னதாக இருந்தால் 1, பெருசாக இருந்தால் அரை சேர்த்துங்க. இது எல்லாத்தையும் சேர்த்து தண்ணி விடாமல் அரைச்சி எடுத்துங்க. குக்கர் கேஸ் ரிலீஸ் பண்ணிவிட்டு அந்த எலும்பு வேக வச்சுருக்கோம் இல்லையா, அது கூட இந்த சாந்தை சேர்த்து தண்ணி நல்லா விடுங்க. நல்லா குடிக்கிற மாதிரி இருக்கட்டும் கொஞ்சம் தண்ணியாக. இது வெறுமிளகாத்தூள் 1 ஸ்பூன் சேர்த்துங்க. அதுக்கப்புறம் உப்பு ஏற்கனவே போட்டிருக்கோம் இல்லையா, அதனால் கொஞ்சமாக உப்பு ஒரு 1/4 ஸ்பூன் உப்பு சேர்த்துங்க. இது நல்லா கொதிக்கட்டும். நல்லா கொதித்து பொங்கி வரும்போது தீ கொஞ்சம் குறைச்சி வைங்க. குறைச்சி அந்த இதெல்லாம் காரெல்லாம் போயிடும். உப்பு கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்துக்குங்க. நல்லா கொதித்து வந்தோடனே ஒரு தாளிப்பு போட்டுக்கலாம். வானல் வச்சு 1 ஸ்பூன் எண்ணெய் விடுங்க. எண்ணெய் இல்லைனா வெண்ணெய் விடுங்க. ஒரு 1/4 ஸ்பூன் சோம்பு, அதுக்கப்புறம் கடல்பாசி, இந்த மசாலாலாம் ஒன்று சேர்த்துங்க. கிராம்பு, பட்டை இதெல்லாம் சேர்த்து அது கூட சின்ன வெங்காயம் நான் ஒரு 10 சின்னதாக அது சேர்த்துருக்கேன். வெங்காயம் பிடிக்காதவங்க சேர்க்க வேணாம். இது போட்டால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் சூப்பில் செஞ்சு சாப்பிட. ஒரு 4 கருவேப்பிலை, ஒரு 10 இது போதும். புதினா இலை, கொஞ்சம் கொத்தமல்லி எல்லாத்தையும் சேர்த்து அந்த இதில் தாளிப்பு இதை சேர்த்து ஒரு நிமிஷம் சிம்மில் வச்சு இறக்கி எல்லாேருக்கும் சர்வ் பண்ணுங்கள். நல்லாயிருக்கும். இது கொஞ்சம் சளி பிடிச்சிருந்தா இந்த மழை நாளில் செஞ்சு கொடுத்தா நம்மளால உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். தேங்க்யூ.